கேரளாவுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். கல்யாணம், ஒரு கிரகப்பிரவேசம், இது ரெண்டும் இருக்குது. ஸோ கேரளா கண்ணூரில் வாடிக்கல் அப்படின்ற அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கேன். துபாயிலிருந்து கேரளாவுக்கு போகிற அந்த ஃப்ளைட்டு வந்து இண்டிகோ ஃப்ளைட்டுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. லேட்டு கிட்ட அந்த மாதிரி எதுவும் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. இது வரைக்கும் எல்லாம் சரியாக தான் போய்கிட்டுருக்கு. பார்ப்போம் இன்னும் 1.5 மணி நேரத்தில் ஃப்ளைட்டில் ஏறி உட்காடுறோமா இல்லையா அப்படின்னு. லான்ச்சுக்குள்ளே இருக்கேன். சாப்பிட்டுட்டு பாக்கி அப்புறம் பேசுகிறேன். போர்டிங்க்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்றதுனால ஏர்போர்ட் லான்ச்சுக்கு போயிருந்தேன். ஆனால் அங்கே போனால் கொஞ்சம் நேரத்துலலாம் ஃபைனல் கால் மெசேஜ் வந்துடுச்சு. அதனால் அறக்க பறக்க சாப்பிட்டுட்டு நேராக ஃப்ளைட்டுக்கு ஓட வேண்டியதாக போச்சு. அபுதாபி யாஸ் ஐலாண்டில் இருக்கிற ஃபெராரி வேர்ல்டு, அதை தான் வந்து ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்போது அந்த ஒரு வியூ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்குல்ல? கண்ணூர் ஜில்லாவில் இருக்கிற வாடிக்கல் அப்படின்ற ஒரு அழகான கிராமம். அங்கே தான் இந்த கல்யாணம். இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த இடம் வந்து அவ்வளவு அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தேன். இந்த கல்யாண வீடு வந்து இந்த மாதிரி ஒரு அழகான லொக்கேஷனில் தான் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் இடமே. கல்யாணத்துக்கான பிரியாணி ஏற்பாடெல்லாம் இங்கே நடக்குது. ஸோ அதற்கான வேலையெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. சமையல் வேலை பாருங்க, அவ்வளோ அழகான ஊர். இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் தான், இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போனால் அங்கே தான் அலைப்பாயுதே பாம்பே இந்த படம்லாம் வந்து ஷூட்டிங் பண்ணது. மாடாய்ப்பாறை அப்படின்னு ஒரு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் இருக்குது. அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். கல்யாண வீட்டில் இருக்கிறவங்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும். பசங்கள்லாம் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பையன் வீட்டை சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம், அதாவது இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கான ட்ரெஸ். எனக்கு ஓகே, இவங்கெல்லாம் மாப்பிள்ளை பையனுடைய கசின்ஸ். இந்த கல்யாணத்துடைய மிக முக்கியமான சடங்கு கானத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் மாப்பிள்ளை இங்கே ரெடி ஆகிட்டு இருக்காரு. கானத் அப்படின்றது வந்து பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் ஒரு பள்ளிவாசலுக்கு போய் அங்கே தான் வந்து இந்த கல்யாண ஒப்பந்தம் நடக்கும். ஸோ அதற்கான சடங்குக்காக தான் இங்கே மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டு இருக்காரு. கானத் அப்படின்ற அந்த ஒரு சடங்குக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு பிரார்த்தனை நடக்கும். அந்த பிரார்த்தனையை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கானத் அப்படின்ற அந்த ஒரு சடங்குக்காக மாப்பிள்ளை வீட்டாரெல்லாம் கிளம்பியாச்சு. பள்ளிவாசலில் கானத் அப்படின்ற அந்த ஒரு சடங்கு தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. பெண்ணுடைய அப்பாவும் பையனும் வந்து அவங்களுடைய சம்மதத்தை வந்து இங்கே தான் தெரிவிப்பாங்க. அதுதான் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கானத் அப்படின்ற சடங்கு முடிஞ்சாச்சு. மாப்பிள்ளைக்கு எல்லாருமே கை கொடுக்குற அந்த ஒரு காட்சியை தான் பார்க்குறீங்க. பெண்ணுடைய வீட்டில் மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்களுக்கு விருந்தும் இருக்கும். ஸோ அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாட்டு டான்ஸுன்னு அவங்க அந்த ஒரு கொண்டாட்டமாக அந்த வீட்டுக்கு போவாங்க. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பிள்ளை டான்ஸ் ஆடணும். இதுதான் கல்யாண பெண்ணுடைய வீடு. மணப்பெண்ணுடைய வீட்டில் வந்து ஒரு மேடை ஒன்று போடப்பட்டிருந்தது. அந்த மேடையில் வந்து பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் எல்லாரும் மாப்பிள்ளையுடன் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த ஒரு காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
மணப்பெண்ணுடைய வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி, அரீஸ் அப்படின்ற ஒரு அரபிக் டிஷ், அப்புறம் நிறைய கேரளா மலபார் சைடில் இருக்கிற நிறைய உணவு விபாகங்கள்லாம் இங்கே பார்க்க முடியுது. பெண்ணுடைய வீட்டார் வந்து மாப்பிள்ளைக்குன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு தனியாக ஒரு ரூம் ஒன்று செட் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் இங்கே ஒரு சடங்கு தானே, இங்கே கண்ணூர் பாகத்துலலாம் அந்த மாதிரி ஒரு சடங்கு இருக்கான். ஸோ அந்த ஒரு ரூமை பார்க்கறதுக்கு தான் மாப்பிள்ளை வீட்டாரெல்லாம் பெண்ணுடைய வீட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளைக்காக தனியாக ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு ரூம்குள்ளே தான் மாப்பிள்ளை வீட்டார்கள்லாம் திருப்பியும் அங்கேயும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. அந்த ஒரு காட்சி தான் இது. பெண்ணுடைய வீட்டில் மாப்பிள்ளை வீட்டாருக்கான அந்த விருந்தெல்லாம் முடிஞ்சு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது பையன் வீடு. பையன் வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் கல்யாண விருந்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ அவங்களுக்கான விருந்து தான் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கல்யாண பையன் வீட்டில் வந்து கல்யாண வீட்டுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்ததுக்கப்புறம், ஸோ மாப்பிள்ளை வீட்டில் வந்தவங்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்தது உடனே கல்யாணம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னா இல்லை. அதுக்கப்புறம் மணப்பெண்ணை அழைச்சிக்கிட்டு பெண் வீட்டார் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இவங்கெல்லாம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பெண் வீட்டாரெல்லாம் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி 5 மணி ஆகிடும். அப்படின்றதுனால பெண் வீட்டை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்நாக்ஸும் ஜூஸும் தான் இங்கே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ பெண்ணை கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அதற்கான வெயிட்டிங் தான் இவங்கெல்லாம் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கையில் இதுக்கு பேர் என்னது? இது பேர் மணப்பெண்ணை அழைச்சிக்கிட்டு பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான வரவேற்பை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பெண்ணுக்கு அந்த முத்தம் கொடுப்பது வந்து பையனுடைய அம்மா. பெண்ணை வந்து வரவேற்கிறாங்க அவங்களாம். பெண்ணை அழைச்சிக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்த பெண் வீட்டாரெல்லாம் இங்கே விருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. பெண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டில் இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதோட மாப்பிள்ளையின் குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மாப்பிள்ளையுடன் ஃபோட்டோ எடுக்கிறத தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதோட இந்த கல்யாணத்தின் மிக முக்கியமான சடங்குகள் எல்லாம் இனிதே இங்கே நிறைவு பெறுகிறது.
வருவழியில் பணிவழியில் கேரளாவுக்கு வந்து இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம், ஒரு வித்தியாசமான ஒரு கல்ச்சரில் ஒரு கல்யாணம். நிறைய கல்யாணத்தை நம்ம பார்த்துருக்கோம். இது வேற ஒரு டைப்பான ஒரு கல்ச்சர். இங்கே கேரளா கண்ணூர் பாகத்தில் இருக்கிற ஒரு விதமான ஒரு முஸ்லீம் கல்ச்சர் கல்யாணம். உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.